வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம தமிழ்நாடு அரசு அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த ஒரு தலைமை ஆஸ்தான ஜோதிடரை நியமிச்சாரு. இது என்ன மன்னராட்சியா? இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசு நடக்கிற தமிழ்நாட்டில் ஜோசியரை வைக்கலாமான்னு பெரியாரிஸ்டிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேள்வி கேட்டுச்சு. கேட்டனுடைய அடிப்படையில் பிரேமலதா அவர்கள் போட்டு பயங்கரமாக இருந்தது. அதன் அடிப்படையில் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம். மக்களின் குரலுக்கு மரியாதை தந்திருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வெங்கட்ராமன் கல்வி அமைச்சராகவும் இவரை ஜோசியராகவும் போட்டா எதிர்ப்புகள் வருதுங்கிறத கவனிக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக வரக்கூடிய விவாதங்களை கவனிக்கிறீங்க, அல்லது யாரோ கொடுக்குறாங்க. எப்படியாக இருந்தாலும் மகிழ்ச்சி. அந்த மக்கள் நினைத்தால், ஊடகங்கள் நினைத்தால், எதிர்கட்சிகள் நினைத்தால், அரசை துணிவோடு அதன் தவறை சுட்டி காட்டினால் அது நடக்கும், நம்மளால பதில் மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மகிழ்ச்சி. ஒரே நாளில் தூக்கிட்டார். அப்ப எதிர்கட்சிகள் வலிமையாக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து இயம்பணும். ஊடகங்கள் உடனடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் துணை கொண்டு நீங்க சேர்ந்து சரியா, மதச்சார்பற்றதாங்கிறத எடுத்து சொல்லணும். சொன்னா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கு. அதனால இப்ப இந்த குதிரை பேரம் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி சொன்னோம் வேலுமணி ஆட்கள் பண்ணாங்க, அப்ப கொரோனா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னா இவங்களுடைய எம்எல்ஏ பதவி போகுமா, அப்பனா இப்படி ரீஎலெக்ஷன் நடக்குமா, இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கு. அது தனி விவாதம். அது தொடர்பாக நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள், ஆய்வாளர்கள் நம்ம பேட்டி எடுப்போம், அரசியல்வாதிகள் எல்லாத்தையும். அது ஒரு பக்கம் இருக்கும். நான் முக்கியமான ஒரு செய்தியை தொடக்கத்திலேயே, இந்த அரசினுடைய தொடக்கத்திலேயே நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு நான் ஒரு இந்துங்கிற மாதிரி உட்காடுறீங்க. ஆனா உங்க பேர் ஜோசப் விஜய். சரி, அது உங்க மத சுதந்திரம். ஜோசப் விஜயா இருந்துகிட்டு நீங்க பொட்டு வைக்கிறது, சூரசம்ஹார வாதம் நடத்துறது அரசியலுக்காகவோ இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு முருகன் மீதும் நம்பிக்கை, இயேசு மீதும் நம்பிக்கை, அது உங்க தனிப்பட்ட உரிமை, விட்டுருங்க. ஆனால் நீங்க இப்படி உட்காடுறீங்க. சபாநாயகர் பைபிள் லாங்குவேஜை அடிக்கடி சொல்றாரு. ஒரு சபாநாயகர் என்பவர் அறிஞர் அண்ணாவை மேற்கோள் காட்டலாம், அரிஸ்டாட்டிலை மேற்கோள் காட்டலாம், தாமஸ் ஜெபர்சன் ஜனநாயக தத்துவம் குறித்து வாதம் நடத்தியவர், தேசிய இனங்கள் குறித்து வாதம் நடத்தியவர், ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி தத்துவம் குறித்து வரையறை சொன்னவர், அமெரிக்க பாராளுமன்றம், பிரிட்டன் பாராளுமன்றம், நாடாளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, இது தொடர்பான உதாரணங்களை நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதாரணம் காட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மேற்கோள் காட்டி பேசலாம். அண்ணாவுடைய உரைகளை கேட்டாலே நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய கடந்த கால சட்டமன்ற உரைகளை, வாதங்களை எடுத்து வச்சு பேசலாம். நீங்க பைபிளை உதாரணம் காட்டி பேசுறீங்க. உடனே பாஜகவினர் என்ன பண்றாங்க, நீங்க இந்த பைபிளை பத்தி கடந்த காலத்துல ஏதோ நீங்க பேசியிருக்கீங்க போல, அது பைபிளை பத்தி இல்லை, ஏதோ பைபிளை போய் எல்லாரும் கொடுப்பீங்க போல, நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க கிறிஸ்தவரா இருப்பது, பைபிளை பின்பற்றுவது உங்க தனிப்பட்ட உரிமை, நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனா இன்னைக்கு நீங்க என்னுடைய சபாநாயகர், ஒரு முஸ்லீமோட சபாநாயகர், ஒரு இந்துவோட சபாநாயகர், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவருடைய சபாநாயகர், எல்லாருக்கும் நீங்க தான் சபாநாயகங்கிற பொறுப்புல இருக்கீங்க. அப்ப அந்த அடையாளத்தை நீங்க காட்டிக்கொள்ள கூடாது. அது தேவையில்லாது. நீங்க வீட்டுக்கு போங்க, பிரேயர் பண்ணுங்க, சண்டே பிரேயர் பண்ணுங்க, அதெல்லாம் யாரும் தடுக்க கூடாது, தடுக்கவும் முடியாது. அது உங்களுடைய உரிமை. ஆனால் எல்லா மதத்தினருடைய நம்பிக்கையும் பெற்று ஒரு முக்கியமான இடத்துல ஒரு அரசு பொறுப்புல இருக்கும்போது எப்படி அந்த ஜோதிடர் பண்ணாரோ அது மாதிரி நீங்களும் அதை தவிர்த்திருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியினர் இதை வச்சுக்கிட்டே நாளைக்கு வருவாங்க. பாத்தீங்களா, அவர் பைபிளை பத்தி பேசுறாரு, நீங்க பெரியாரிஸ்டுகள்லாம் சும்மா இருக்கீங்க, பைபிளை மேற்கோள் காட்டுறாரு, அவர் ஏற்கனவே பைபிளை இந்துக்கள்கிட்ட போய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, பீச்சில் போய் பைபிள் பிரச்சாரம் செஞ்சவர், இவர் சபாநாயகர். ஆனா ஒரு ஜோசியர் இருக்கக்கூடாது. ஜோசியர் இருந்தா நாங்க இந்துத்துவாவை நினைக்கிறோம், ஜோசியர் இருந்தா மதச்சார்பற்ற அரசு பாதிக்கப்படும், பைபிள் இருந்தா மதச்சார்பற்ற அரசா, இப்படியெல்லாம் நாளைக்கு பிஜேபியினர் இதுல கேட்பாங்க. இன்னொரு புறம் எந்த மத கொள்கையும் இல்லாம, எந்த மதத்தையும் எடுத்தாலாம நீங்க பொதுவா அரசியலமைப்பு சட்டத்தின்படியே செயல்படுங்களேன். ஒரு முதலமைச்சர், சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், யாரா இருந்தாலும், அமைச்சர்னா எல்லா மதத்துக்கு தானே, நீங்க எதுக்கு அதை கூட தவிர்க்கணுங்கிறத என்னுடைய கேள்வி. பைபிள்ல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க, குரான்ல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. இல்ல நாங்க வேத புராணங்களிலேயே நல்ல விஷயம் இருக்கு, நிர்வாகத்திறன் குறித்து சாணக்கியர் சொல்லி, ஐயா எல்லாத்தையும் நீங்க வெளியே பேசுங்க, தப்பு கிடையாது. சபாநாயகருங்கிற ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு அதுல உட்காந்து நீங்க எதையும் பேச வேணாங்கிற. இப்ப பாஜக பாருங்க, இப்படி இவரை பைபிளை பத்தி பேச விடுவாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, முஸ்தபாவை சனாதனத்தை ஒழிப்போங்கிற உதயநிதி கொள்கையை ஆதரிக்கிறேன், சனாதனத்தை ஒழிப்போம், நாங்களும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டவருங்கிறாரு. இன்னொரு புறம் வெங்கட்ராமன் ஒருத்தர் பெரியாருடைய ஆன்டி பிராமின் கான்செப்டை ஒழிக்கதான் நான் வந்திருக்கோம், அந்த இனிமே பிராமினை எதிர்த்து யாரா பேசினாங்கிறாரு, அவரு இங்க அமைச்சரா இருக்கிறாரு. மோடியினுடைய கொள்கைகளை பின்பற்றிய பாரம்பரியத்திலிருந்து வந்த கீர்த்தனா, இந்தியில் தான் பேசணும், இந்தி நம்ம மொழி அப்படின்னு இந்தியை ஆதரித்து பேசின கீர்த்தனா, ஏனைக்கு எல்லாரும் இங்கிலீஷ்ல பேட்டி கொடுத்தா அவங்க வேணும்னே இந்தியில கொடுப்போம், இந்தி தான், இந்தி நேஷனல் லாங்குவேஜ்ங்கிற
பாஜகவின் அஜெண்டாவை செயல்படுத்தும் விதமாக இந்தியில பேசுறத நார்மலைஸ் பண்றாங்க. அவங்க இங்க அமைச்சரா இருக்கிறாங்க. வெளிப்படையாக ஹத்ராஸ் விஷயத்தில் ஒரு இந்துத்துவவாதியாக வெளிப்பட்ட சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்துல ஜெயிச்சு இன்னைக்கு முக்கிய அமைச்சராகிறாரு. அவரு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோங்கிறதா ராஜாவுடைய அஜெண்டா, RSS அஜெண்டா. அப்ப இந்த கவர்மெண்ட் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல. ஒரு புறம் ஒரு முஸ்லீமை வச்சுக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம், ஒருத்தரை சபாநாயகரா போட்டுட்டு பைபிள் பேசுறாங்க, முதலமைச்சர் லைட்டா ஒரு போட்டு வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்டினும் இல்லை இந்துவும் இல்லை, நான் பொதுவான ஆளுங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்தான ஜோதிடரா ஒரு ஐயர், ஒரு பிராமின ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சவன தூக்குறாங்க. அப்ப இந்திய ஆதரவு இருக்கு, இந்துத்துவ ஆதரவு இருக்கு. இந்த விமர்சனங்கள் வரும்போது பைபிளை ஒருத்தரை படிக்க விடுறாங்க, ஒருத்தரை சனாதன ஒழிப்போன்னு ஒரு முஸ்லீமை வச்சு பேச வைக்கிறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? பாஜக இதை என்னவா காமிக்க முயற்சி பண்ணுவாங்க? விஜய் ஆன்டி பிஜேபி, விஜய் பாஜகவினர் விமர்சிக்கிற அரசு, பாஜகவினர் விமர்சிக்கிற மாதிரி முஸ்தபா பேசுறாரு, பாஜகவினர் விமர்சிக்கிற மாதிரி பைபிளை சபாநாயகர் படிக்கிறாருன்னா, ஒரு பிஜேபி திட்ட ஆரம்பிச்சாலே தமிழ்நாட்டுல பொதுமக்கள் என்ன நினைப்பான்? பிஜேபி திட்ட ஆரம்பிச்சிருச்சா, அப்ப இது ஒரு ஓகே வழக்கமான ஒரு திராவிட கட்சி பேட்டர்ன் தான் அப்படிங்கிற அந்த நார்மலைஸுக்கு மக்கள் வருவாங்க. உண்மையிலே அவங்க ஒரு பாஜக விமர்சிக்கிற அளவுக்கான ஒரு அரசா இருந்தா அது மகிழ்ச்சி. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஏன் சிக்கந்தர் தர்காவை டிஸ்டர்ப் பண்றீங்கிற ஒரு அறிக்கை விஜய்கிட்ட இருந்து வந்திருந்தால் மகிழ்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கான பணத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மசோதாவை வெளிப்படையா பண்றாங்க. கிறிஸ்தவர்களுக்காக அரசு, மைனாரிட்டி அரசுன்னு சொல்ற விஜய் அதுக்கு எத்தனை குரல், எத்தனை போராட்டம், எத்தனை பேரணி, பாஜகவை எதிர்த்து அவர் குரல் கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி, கொடுக்க வேண்டும் என்பது நம்ம எதிர்பார்ப்பு. அதுல என்ன மாதிரி நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். சபாநாயகர் பைபிள் படிக்கிறதோட முக்கியம் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்க மதத்தை தூக்கி பிடிப்பது முக்கியம் இல்ல, அந்த மதத்தை சேர்ந்த மனிதர்கள் வாழணும், அவங்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைகள், அதை பத்தி பேசணும். திருப்பரங்குன்றத்துல முஸ்லிம்களுக்கு சார்பா எந்த முடிவும் எடுக்காம ஒரு முஸ்லீமை வச்சுக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் அப்ப முஸ்லிம்களுக்கு என்ன பாதுகாப்பு வந்துருமா? சனாதனத்தை ஒழிப்போம்னு திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், திமுகவினுடைய தலைவர் சொல்கிறார்கள். ஆனா சனாதனத்தை ஒழிப்போன்னு உங்க கட்சியில யாரு சொல்றா? யாருமே சொல்லல. ஒரு முஸ்தபாங்கிற ஒருத்தர் மட்டும் போற போக்குல சொல்றாரு. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்துக்கு எதிரான அரசு தான் எங்க அரசுன்னு திமுக அரசு சொல்லிச்சு. உதயநிதி எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அழுத்தி சொல்லுவோங்கிறாரு. விஜய் சொல்வாரா? ஆனா முஸ்தபா, இப்ப நம்ம சனாதனத்தை ஒரு எதிர்ப்பாரான்னு விவாதங்களை கேள்வி கேட்டா முஸ்தபா சொல்லியிருக்காரேன்னு உதாரணத்தை காமிச்சு தப்பிச்சுக்குவாங்க. ஆனா முதலமைச்சர் சொல்லுவாரா? நான் என்ன உதயநிதி என்ன சனாதனத்தை ஒழிக்கிறது, நாங்களே சனாதனத்தை ஒழிக்க தான் வந்திருக்கோம், விஜய் சொல்வாரா? அப்படி முதலமைச்சர் அவர்கள் சொன்னா உண்மையில் பெரியாரிஸ்டுகள் பாராட்டியே ஆகணும். ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி சொல்வாரா? உதயநிதி சொன்ன மாதிரி முதலமைச்சர் விஜயும் அப்படி சொல்வாரா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. யார் சொல்றாங்கிறது முக்கியம் இல்லையா? இந்தியை ஆதரிக்கிற ஒரு அமைச்சர், இந்துத்துவாவை ஆதரிக்கிற ஒரு அமைச்சர், பெரியார் எராவை முடிவு கட்டுவோம் என்று சொல்கின்ற ஒரு அமைச்சர், இவங்களை நீங்க சுத்தி வச்சிருக்கீங்க. முஸ்தபாவை அங்கிட்டு ஓரமா நின்று சனாதனத்தை ஒழிப்புன்னு அவர் சொன்னார்னா இது இந்துத்துவ எதிர்ப்பு அரசாயிருமா? அந்த நம்பிக்கையை தர வேண்டியது முதலமைச்சர் விஜய், ஜோசப் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த நம்பிக்கையை தரணும். அங்க உதயநிதி அந்த நம்பிக்கையை தர்றாரு, நான் சனாதனத்தை ஒழிப்பேங்கிறாரு. இங்க உங்க பக்கத்துல முக்கியமான நபர்கள்லாம் இந்துத்துவ நபர்களா இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த சந்தேகமும், பயமும், அச்சமும், பதட்டமும் வருகிறது. ஆகா, விஜய்ங்கிற பேர்ல இவங்க வேற எதுவும் அரசியலை கொண்டு வர முயற்சி பண்றாங்களா? ஒரே நாடு ஒரே கொள்கையில் என்ன சொல்ல போறாங்க? PMC திட்டத்துக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார்? இதுதான் முக்கியம். இந்த அடையாளமா ஐக்கானா பைபிள் படிக்கிறது, சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்வது அல்ல முக்கியம். சனாதனத்தை ஒழிப்புன்னு சட்டசபையில சொல்றாரு, நீங்களும் சட்டசபையில சொல்லணும். புரியுதுங்களா? எவ்வளவு ஒரு சிக்கலான கான்செப்ட். ஏன்னா நம்ம மக்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசியல் தெரியணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? விஜயே ஒரு கிறிஸ்டின், விஜய் சபாநாயகரே ஒரு கிறிஸ்டின், பாருங்க முஸ்தபாங்கிற முஸ்லீம் சனாதனத்தை ஒழிப்போங்கிறாரு. இப்படியே அழகா கொண்டு போயிடுவாங்க அந்த மேட்டரை. இப்படி அழகா கொண்டு போயிட்டு நம்ம வீரியமான பாஜக எதிர்ப்பு கருத்துக்கள், இந்துத்துவ கருத்துக்கள் பேசும்போது விஜய் என்ன சொன்னார்னு கேட்டா இதை பதிலா சொல்லிடுவாங்க. முஸ்தபா சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. விஜய் சொல்லியிருக்காரான்னு கேட்டா அது பதில் கிடையாது, அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்குவாங்க. அது வல்ல பதில். கட்சியின் கொள்கை என்ன? ஜோசியரை நியமிக்கிறது தான் கட்சியின் கொள்கையா, சனாதனத்தை ஒழிப்பது கட்சியின் கொள்கையா? நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கிறிஸ்டிங்கிற ஒரு நடிகர் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்ன திமுக அழிஞ்சிருச்சு, விஜய் வந்துட்டாருன்னா அப்ப சனாதனத்தை பாதுகாக்கிற அரசு தான் விஜய் அப்படின்னு கிறிஸ்டின் சொல்றாரு. இதை மறுத்து முதலமைச்சர் பேசணும்.
முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை மறுத்து சொல்லணும். நான் வந்து சனாதனத்துக்கு எதிர்ப்பானவர், சனாதனத்தை காப்பாற்ற வரல, திமுக சனாதனத்தை சரியா எதிர்க்கல, அதை விட வீரியமா நான் எதிர்க்க போறேன், அப்படிதான் என் மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு முதலமைச்சர் விஜய் சொல்லணும். ஆனா அவர் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறார். ஓரமா அப்பப்ப சனாதன எதிர்ப்பை முஸ்தபா வச்சு பேச வைக்கிறாங்க. அது எப்படி நமக்கு சரியா இருக்கும்? உங்களை பெரியார் எதிர்ப்பாளர்கள் கொண்டாடுகிறார்கள், திராவிட எதிர்ப்பாளர்கள் கொண்டாடுகிறார்கள், சனாதன ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து பெரியாரிஸ்டுகளுக்கு பயமா இருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு பயமா இருக்கும், பொதுமக்களுக்கு ஆகா பிஜேபி கான்செப்ட் தானான்னு. இப்ப பாஜகவை நேற்று வரை ஆதரித்த அதிமுக எம்எல்ஏக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்க. அப்ப இதுதான், இதையெல்லாம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வச்சு விஜய் இதுக்கு பதில் சொல்லணும். சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னது முஸ்தபாவின் குரல் இல்ல, எங்களுடைய குரல், எங்க கொள்கை தலைவர் தந்தை பெரியாரின் குரல்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லணும். அதுவரை இந்த சிக்கலும் கேள்வியும் குழப்பங்களும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். வெங்கட்ராமனை கூட்டிட்டு பெரியார் திடலுக்கு வந்தீங்களே, பெரியார் வாழ்க, தமிழ் வாழ்க, தன்மானம் வாழ்க, சுயமரியாதை வாழ்க அப்படிங்கிறத இதயபூர்வமா சொன்னது வந்து ராஜ்மோகன் தான். பட்டிமன்ற பேச்சாளர், எழும்பூரிலிருந்து தனித்தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற அந்த தோழருக்கு தான் பெரியார் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. பெரியாரால் பலன் பெற்ற கூட்டம் நாம் அப்படிங்கிற அந்த தமிழ் உணர்வு அந்த ராஜ்மோகனுக்கு இருக்கு. பெரியார் இல்லைன்னா நாம இல்லைங்கிற உணர்வு ராஜ்மோகனுக்கு, அந்த உணர்வு பூர்வமா சொல்றாரு பாருங்க அந்த தோழர், பெரியார் வாழ்க. ஏன்னா அவர் பெரியார் திடல் அவருக்கு புதுசு இல்லை, அவருக்கு நெருக்கமானது. அவருடைய பெரியாருடைய கொள்கையால தான் நம்ம இருந்திருக்கோம்னு அவருக்கு தெரியுது. ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தோழர்கள் எல்லோருக்கும் அந்த உணர்வுடையவங்களுக்கு பெரியாரால தான் நம்ம வளர்ந்தோங்கிற உண்மை தெரியுது. வெங்கட்ராமன் முழக்கம் கூட இடல, கவனிச்சிங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்களே பெரியார் திடலுக்கு வந்து ஏன் வெங்கட்ராமன் முழக்கமிடலன்னு உங்களால கேட்க வச்சுதா? வெங்கட்ராமன் அங்க வந்திருக்க மாட்டார்னு நினைச்சேன், வெங்கட்ராமனை கூட்டி வந்திருக்காங்க. நாளை பின்ன என்ன சொல்லுவாங்க, நம்ம போன்ற ஆட்கள் விவாதங்களை உட்காந்து பெரியார் எதிர்ப்பு வெங்கட்ராமன் இப்படி அமைச்சராக்கிட்டீங்களே நான் கேள்வி கேட்டா, வெங்கட்ராமன் பெரியார் எதிர்ப்பாளர் இல்லை தெரியுமா உங்களுக்கு? வெங்கட்ராமன் வந்து பெரியார் திடலுக்கு வந்தாரு, நீங்க அதை கவனிக்கலையா அப்படிங்குவாங்க. கவனிச்சோம் சார். வந்து என்ன பண்ணாரு? பெரியார் நினைவிடத்துக்கு போய் ராஜ்மோகன் சொல்றாரு, உணர்வு பூர்வமா முழக்கமிடுகிறார் பெரியார் வாழ்கன்னு. ஏன் சார் வெங்கட்ராமன் முழக்கமிடல? அப்ப வெங்கட்ராமனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப விஜய் போன்றவர்களை யார் பயன்படுத்துவாங்க? யாருடைய கருத்தை அவர் கேட்பார்? வெங்கட்ராமன் கருத்தை கேட்பாரா? கருத்து சொல்ற இடத்துல ராஜ்மோகன் இருக்காரா? பெரியார் வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த தோழருடைய கருத்து இந்த அவையில் ஈடுபடுமா? இதெல்லாம் சந்தேகமா இருக்கு. இந்த கேள்விகளை ஊடகங்கள் கேட்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜோசியரை நியமிக்கலாமா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி RSS ஐடியாலஜியை ஸ்கூல்ல திணிக்கலாமா? இந்தி தேசிய மொழி இல்லை என்பதுதான உண்மை. இப்ப இந்தியில எதுக்கு தாவைக்காரங்க பேசுறாங்க நம்ம கேட்கணும். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் தான் பைபிளையும் படிக்கிறார்கள் சபாநாயகர் விஜய் கட்சியில. ஒரு சனாதனத்தை ஒழிப்போம் என்றும் ஒரு முஸ்தபா சொல்கிறாருங்கிற விஷயங்கள் வரும். அப்ப இதை காட்டி இதை ஈடுகட்டி சமாளிக்க பயன்படுகிறதா, இல்ல உண்மையிலே சனாதனத்தை முதலமைச்சர் விஜய் எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அவர் உண்மையிலே சனாதனத்தை எதிர்ப்பார் என்றால் சட்டசபையில் உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக நீங்க மட்டும் தான் இந்துத்துவா எதிர்ப்பீங்களா? நாங்களும் தான் எதிர்ப்போம், நாங்களும் சனாதன எதிர்ப்பாளர்கள், நால்வர்ண எதிர்ப்பாளர்கள், சமூக நீதி சிந்தனையாளர்கள், பெரியார் வழி வந்தவர்கள் என்பதை உறுதி செய்யணும். வெங்கட்ராமன் போன்றவர்களே கல்வி அமைச்சரா போடுறீங்களா அப்படிங்கிறத நீங்க மறுத்து பேசணும். RSS காரங்க யாருமே கட்சியில் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தணும். புரிதுங்களா? சோ இதையெல்லாம் நீங்கள் உறுதிப்படுத்தும் போதுதான் உங்கள் கொள்கை தலைவர் பெரியார் என்றும் நீங்கள் பெரியாரி ஆட்சி நடத்துறீங்க, திராவிடத்தின் தொடர்ச்சி தான் நான் நீங்க சொல்லிக்கிற மாதிரி இது உண்மையாங்கிற ஒரு சந்தேகம் தீர்மை ஒழிய அவ்வப்போது பைபிள் படிப்பது, இந்த மாதிரி சனாதனத்தை ஒழிப்போன்னு முஸ்தபா வைத்து சொல்ல வைப்பதால் மட்டும் அது முழுமை பெறாது. சோ நான் எழுப்பிய கேள்விகள் அனைத்தும் தர்க்கபூர்வமானவை, அரசியல் பூர்வமானவை. இதுல எந்த தனிப்பட்ட அந்த கட்சி இந்த கட்சி இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் இந்த கோணத்தை வச்சுதான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், விமர்சனங்கள் வைக்கிறோம். ஆகவே இதை விமர்சனங்களாக மட்டும் பார்க்காமல் சுட்டி காட்டுவதாகவும் எடுத்துக்கொண்டு இது போன்ற வீடியோக்களை நீங்க ரெகுலரா பார்க்கணும். பார்த்து இதற்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா சிறப்பான ஆட்சியா இருக்கும். முதல்ல நீங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துங்க. இவ்வளவு கேள்விகள் இருக்குல்ல உங்க ஆட்சி மீது, ஒரு செய்தியாளரை சந்தித்து இதெல்லாம் சொல்லுங்க. தனியா போய் அறிக்கை விடுவது வேற, செய்தியாளர்களை சந்திக்கணும். ஜெயலலிதா அம்மையார் சந்திச்சிருக்கிறாங்க, எம்ஜிஆர் சந்திச்சிருக்கிறாங்க, கலைஞர் சந்திக்காம இருந்தது கிடையாது, காமராஜர் சந்திச்சிருக்கிறார், எடப்பாடியார் சந்திச்சிருக்கிறார், அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் செய்தியாளர்களுடனே தான் இருப்பாங்க. முரண்படுவாங்க, உடன்படுவாங்க, சண்டை போடுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. சோ நீங்க செய்தியாளர்களை சந்தித்து இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் குதிரை பேரம் யானை பேரமான அது ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நீங்க சமாளிங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை உடையவர். ஐடியாலஜிக்கலா நீங்க யாரு அப்படிங்கிறத இப்பவே நீங்க தெளிவுபடுத்தணும். இதுவும் இருக்கட்டும்,
பிஜேபியும் இருக்கட்டும், இந்துத்துவாவும் இருக்கட்டும், ப்ரோ பெரியாரும் இருக்கட்டும், ஆன்டி பெரியாரும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவது என்பது ஒரு வெளிப்படையான அரசா இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு ஊடகவியலாளனா என்னுடைய கருத்து. இது போன்ற அரசியல், சமூகம், சட்டம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.